ஊழியக்காரருக்கும் நன்றிகளை செலுத்துகிறோம். அதுதான் அங்கே ஒரு வசனத்துக்கு எழுதியுள்ளேன், இலவசமாய் பெற்றாய் இலவசமாய் கொடுக்கின்றாய். ஆம், நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஊழியத்திலே நீங்கள் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய அந்த இடத்திலே அவருடைய உங்களை ஆசீர்வதிப்பார், ஏற்ற நேரத்திலே உங்களை உயர்த்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் அம்மா கொஞ்சம் கிட்ட வாங்க, கேட்க தொடரும் எனக்கு யோசனையாக இருக்கிறது. கிட்ட வாங்க, அங்கே பாருங்கள், மன மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு ஹல்லேலூயா. எப்பொழுதுமே வயது முதிர்ந்தவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். அவருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய தலையில் தங்கும். அப்படியால் இந்த அருமையான தாயாரங்களோடு இணைந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வாகன வசதி இல்லாமல் இருந்தது ஒழுங்கு பண்ணுறதுக்கு. ஆனால் மகன் ரகு ரட்னசிங்கம் அதை உடனடியாக அம்மாவை அழைத்துக்கொண்டு வந்து விட்டார். அவரையும் நாங்கள் அழைக்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக அம்மா இன்னும் சொல்ல போகிறாங்க கவிதை. அவங்களோட ஆசிரியர். ஆமேன், வாசிங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த 9வது அனிவர்சரியை காண செய்த கிருபைக்காக உமக்கு கூடானு கூடி நன்றி ராஜா. என் தகப்பனியன் நீர் எங்களுக்கு நல்லவர் வல்லவர் போதுமான தேவன். இந்த அனிவர்சரியை காண வைத்த கிருபைக்காக திருமதி வின்சென்ட் அவர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். அடுத்து இணையதளம் ஷார்ட் ரூமில் வேறு சில பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் இருத்தாக. நன்றி. ஆமேன், ஆமேன். பாடுங்க. நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் ஃபேம் பேசப்படும். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் ஃபேம் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர், மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர், மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். பெரியவர் நீர்தானே, என் பிரியமன் நீர்தானே, பெரியவர் நீர்தானே, என் பிரியமன் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா.
ஆமேன் ஆமேன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் கடந்து செல்லணும். அருமையான பாடலை பாடி தாயார் கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தினார்கள். இன்றைய நாளில் அவங்க இணைந்து கொண்டது உங்களுக்கு மிக மகிழ்ச்சி. ஆமாம், ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு மக்களும் முடிந்த அளவுக்கு நாங்கள் இணைந்திருந்தால் அது மன மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய நாளில் நாங்கள் மீண்டுமாக நானும் அடுத்த கேட்க நானும் சகோதரன் லெஸ்லியும் வெட்ட இருக்கிறோம் உங்கள் சார்பாக. ஆமாம், பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தில் உண்மையில நான் ஊழியம் என்று சொல்றது கூட நாங்கள் அருகதையற்றவர்கள். இந்த அடிமைகளுடைய வேலையில எங்களோடு இணையாக கைகோர்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் சார்பாகவும் கர்த்தர் நாமத்துக்கு மகிமைக்காக இந்த கேட்கை நான் சகோதரன் லெஸ்லியும் இணைந்து வெட்டுகிறோம். ஆமென். சோத்திரம். நன்றி நன்றி. கர்த்தர் நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். நாங்கள் மேன்மை பாராட்டாதபடிக்கு அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த காரியங்களை செய்யவும் தொடர்ந்தும் இந்த செலிப்ரேஷன்ல நீங்கள் வந்து பாடுகை சிறப்பிக்கிற நேரம் இந்த நேரத்தில் உங்களை அழைக்க இருக்கிறோம். வானொலியில அதாவது வானொலி அழையுங்கள். அந்த நேரத்தில் நாங்கள் உங்களோடு பேசி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வரலாம். இன்னும் பல மக்கள் பாட இருக்கிறார்கள், வந்து வாழ்த்து சொல்ல இருக்கிறார்கள். கூடிய அளவுக்கு நாங்கள் வெப்காமில் இருந்தவர்கள் அழைத்து விட்டோம். தொலைபேசியில் இருக்கிறவர்கள் சௌரி ஆனந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உடனடியாக அழைப்புக்கு வர முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சிஸ்டர் ரீட்டா, நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். எல்லாரும் பாடிட்டாங்கள். அம்மா அவர் நல்ல கவிதை வாசிச்சாரு, இன்னொருக்கா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்குள்ள நாங்கள் முதல் கடவுளுக்கு நன்றி சொல்லி நாங்கள் முதல் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போம். ஆமென். நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் தாமே சுவாமி நீங்கள் கூட இருந்து எல்லா காரியங்களையும் நீங்கள் நேர்த்தியாக செய்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்த தகப்பனே, இம்மானுவேலே நீரே தொடர்ந்து சுவாமி இந்த 8 வருடங்களை முடித்த தகப்பனே, 9வது வருஷத்திலே காலடி எடுத்து வைக்கும் வேளைகளிலும் கர்த்தாவிலே ஒவ்வொரு தேவைகளையும் நீங்க தாமே சந்திக்கும்படியாக உங்களோட கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவைகள் இருக்கிறது, தரிசனங்களை காண்கிறீங்கள் அப்பா, ஒவ்வொன்றையும் நீங்க தாமே வழிநடத்தி தரும்படியாக உங்களோட கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்க கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர், அவருடைய நாமம் என்றும் மகிமைப்படும்படியாக உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து வழி நடத்தி கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா சுவாமி. பொறுப்பேற்று பணியாற்றும் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். அவர்களுக்கு நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆசீர்வாதங்களை வீட்டிலே நிலவும்படியாக உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி சகோதரி, நன்றி அம்மா. சகோதரன் ரகுவை நாங்கள் அழைக்கிறோம். ரகு வாங்க. ரகு ரட்னசிங்கம் எமது மண்டே திங்கள் ஒலிபரப்பாளர், ஜெப வீரன், வாங்க வாங்க. முதல்கண் உங்களை அம்மா கூட்டி வந்ததுக்கு எனக்கு சந்தோஷம். என்னால் முடியாமல் போயிட்டுது, அது காயவண்ண வேன்லேயும் இடமில்லை. சரி, இன்றைய நாள் இணைந்திருக்கிறதுக்கு நன்றி. நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. வல்லமை நாளைகள் இணையதள வானொலி நேர்கள் அனைவருக்கும் தேவ சமாதானத்தை கூறி உங்களை வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த நாளிலும் 8 வருடத்தை கடந்து நிறைவேற்றி 9வது வருடத்துக்குள்ளே கடந்து செல்கிற வல்லமை நாளைகள் இணையதள வானொலியை வாழ்த்துவதிலே நாங்கள் கர்த்தருக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே எழுதப்பட்டபடி அங்கே பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வார்த்தையை நீ கை கொண்டபடியாலே இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையானது இந்த நாளிலே இந்த 9வது வருடத்துக்குள்ளே கடந்து செல்கிற வல்லமையின் அலைகளுக்கு அது உரித்தாகட்டும். திறந்த வாசலை கர்த்தர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாங்கள் இன்னும் கர்த்தருடைய பணியை ஒரு மனதோடு நாங்கள் ஒரு ஐக்கியமாக சகோதர சகோதரிகளாக தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக இந்த இடத்துல இந்த வல்லமை அலைகள் என்னும் ஊழியத்தை செய்து இன்னும் பெருகணும். 1000 தேவனை அறியாத ஜனங்களை தேவனண்டையில நடத்த அவர்கள் தரிசனம் கொண்டிருக்கிறார்கள். அந்த தரிசனம் இந்த நாட்களில் அது நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம். இந்த வல்லமை அலைகளை ஆசீர்வதிப்பதிலே, எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஆசீர்வதிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய நல்ல மேய்ப்பன் சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக அருமை பாஸ்டர் ஆண்ட்ரூ இமானுவேல் சார்பாக
மற்றும் தேவ ஊழியர்கள் விசுவாசிகள் சார்பாக வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்தும் இந்த பணி என்னமாய் நிறைவேறணும். கர்த்தருடைய வருகை தாமதமானால் தேசத்தில் இருக்கிற அநேக தேசங்களில் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிய இது ஒரு வாசலாக தேவன் பயன்படுத்தி வருகிறார். இந்த பணி தொடர்ந்தும் இந்த இடத்திலே நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் தேவனை நாங்கள் வேண்டுகிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்திலும் வந்து உங்களை வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி பிரதர். அது மாத்திரமில்ல, நீங்கள் நன்றாக பாடுவீர்கள். எத்தனை பேர் நீங்கள் ரகு பாடுங்க பார்த்துருப்பீர்கள் உங்களோட வல்லமை நிலைகள் ஒளிபரப்பில். நம்முடைய இந்த நேரத்தில் ஒரு பாடலையும் சுருக்கமாக பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது கேட்கிறேன். பாடுங்க. தேவன் நன்னிதினால் விசேஷித்தவன் ராஜா ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி ரகு. அருமையான பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அது மாத்திரமில்லை, இன்று வந்ததுக்கு மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வல்லமை நிலை சார்பாக உங்களுடைய சபை நல்ல மேய்ப்பன் திருச்சபைக்கும் வாழ்த்துக்கள். ஆமேன். அடுத்த வாரம் 1வது ஆண்டுக்குள்ள கால் வைக்கிறீங்களா? அப்படித்தானே? அடுத்த வாரம் தானே? அடுத்த மாதம் மன்னிக்கும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. மீண்டுமாக நாங்கள் ஒரு பாடலுக்குள்ளே செல்ல இருக்கிறோம். சிஸ்டர் ஓகேயா? சிஸ்டர் எஸ்தர் எல்லாம் ஓகேயா? ஆமாம். அருமையான தாயார் பவளம்மா ஒரு பாடலை பாட இருக்கிறார்கள். ஆமேன் ஆமேன். என்ன பாட்டு பாட போகிறீங்க? சரி. பவளம்மா ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அழகாக இருக்கிறாங்க. என்ன? ஆமேன். அப்போ எங்களோட இருக்க போகிறீங்களா? அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இந்த 8வது வருஷத்தை பூர்த்தி செய்து நாங்கள் யாவரும் ஒன்று கூடி நாங்கள் இந்த விழாவை நடக்கிறதுக்கு தேவன் தந்த கொடை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ எந்த உள்ளம் நீ வந்ததால் வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எந்த உள்ளம் நீ வந்ததால் வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதால், உம்மை தூதிப்பேன் உம்மை தூதிப்பேன் உம்மை தூதிப்பேன் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன், என்றும் அன்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன். ஆமீன். கண்மணி போல காத்து கொள்வதால்
கரங்களில் என்னை சுமந்து செல்வதால், கண்மணி போல காத்து கொள்வதால், கரங்களில் என்னை சுமந்து செல்வதால், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பேர் சொல்லி என்னை நினைத்திருப்பதால், கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், பேர் சொல்லி என்னை நினைத்திருப்பதால், கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீ வந்ததால், வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதால், ஆவியில் என்னை நினைத்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், ஆவியில் என்னை நினைத்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீ வந்ததால், வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதால். ஆமென், ஆமென். எப்படி பாடல், அருமையான பாடல். நன்றி, நன்றி. அது மாத்திரமில்ல, பவளமா பாடல் மாத்திரமில்ல, ஒரு நடனத்தையும் வழங்க இருக்கிறார்கள். காத்திருப்போம். எப்படி பாடலுக்கே இப்படி ஆடினவங்க நடனம் ஆடினா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அருமையான தவம் சிஸ்டர் வர்றாங்க எங்களோட வானொலியில். இதால் வாங்க, வானொலியில் கவனம், வானொலியில் அடிக்கடி வந்து பாடுகிற சகோதரி ஜெப குறிப்புகள் கொண்டு வர்றது மாத்திரமில்லை, எங்களுக்கு ஒரு அதாவது வல்லமையின் அலைகளை தாங்குகிற ஒரு சகோதரியும் கூட. கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அந்த குடும்பம் எங்களுடைய ஒரு குடும்பமாக இருக்கிறது. அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களுடைய சபையில் இருந்தாலும் கூட அவர்கள் எங்களோட அன்பாக பழகிற அருமையான ஒரு குடும்பம். இந்த நேரத்தில் நாங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஓகே, முதல் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ திடீரென்று வந்துக்கிறீங்க, நான் எதிர்பார்க்கையில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளும் வல்லமை அலைகள் 8வது நிறைவு ஆண்டை முடித்து 9வது ஆண்டு தொடக்கத்தை தொடங்கி ஆண்டவர் தாமே 9வது ஆண்டு காலடி எடுத்து வைத்த எங்கள் மகிமையின் ராஜா சத்த கோட்டைகள் மறைத்து நீங்கள் தானே வல்லமை நிலைகளை ஆசீர்வதித்து இஞ்ச நன்னை யசுந்தாக்கா பிள்ளைகள் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நீர் தானே முற்று முழுமாக கட்டி எழுப்பீர் என்பதை நான் விசுவாசித்து கொண்டு உமக்கே துதிகனம் மகிமையை செலுத்தி எல்லாம் லேசுக்கிருத்தி இனிய நாமத்துக்கு கேட்கிறேன் பரமபிதாவே. தத்தாந்தரிகனதோம் தத்தாந்தரிகனதோம் தரகனதோம் 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 தத்தாந்தரிகனதோம் தரிகனதோம். ஆண்டவர் இயேசுவுக்கே நான் ஆவியில் மகிழ்ந்து தரிகினதோம். சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம் வென்றால் சொல்ல வெண்ணாத இன்பம், அதை சுவைத்து நான் பார்த்து சொல்லுகின்றேன். அதை சுவைத்து நான் பார்த்து சொல்லுகின்றேன், அது எல்லையில்லாத இன்பம். 1000 கோடி ஸ்தோத்திரங்கள் என் ஆண்டவர் இயேசுவுக்கே. எத்தனை நன்மைகள்
எனக்கு செய்தார் அதில் அதை நான் எடுத்து சொல்வேன். அத்தனையும் என்னை அழுத்துதையா, அத்தனையும் என்னை அழுத்துதையா, நான் ஆதலால் நன்றி சொல்வேன். 1000 கோடி ஸ்தோத்திரங்கள் என் ஆண்டவர் இயேசுவுக்கே நான் ஆவியில் மகிழ்ந்து பாடிடுவேன், அது அவர் திரு நாமத்துக்கே. 1000 கோடி ஸ்தோத்திரங்கள் என் ஆண்டவர் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. ஆமென். நன்றி சகோதரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி அம்மா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அடுத்து நாங்கள் ஒரு நாடகத்துக்கு முன்பதாக அருமையான சகோதரன் சவுண்டை கூட்டுங்க, எஸ்ஐகேல் நிரஞ்சன் அவர்களை இணைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? ஆயுதயா. Praise the Lord, brother. Praise the Lord, praise the Lord, sister. Praise the Lord. சிஸ்டர் லீலா சார் நான் பேசுறீங்க. Sharon Leela, I am here, brother. Praise the Lord. Praise the Lord. எப்படி இருக்கீங்களா? நாள வாழ்த்துக்கிறோம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமென். உங்களை வாழ்த்து இந்த இடத்துல நாமத்தினால எல்லா வேவ்சாப் ஊழியர்களையும் விசேஷமாய் தேவனுடைய அருமையான ஊழியக்காரன் லெஸ்லி வின்சென்ட் ஊழியக்காரனும் அவருடைய குடும்பத்தாரும் பெற்றோர் உறவினர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே டீமையுமாய் மற்ற எல்லா வேவ்சாப் அவர் ஊழியர்களையுமாய் அவருடைய குடும்பத்தாரையுமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே வெளியேறப்பட்ட பரிசுத்த நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஆண்டுல புதிய ஆண்டுல தொடக்கத்துல இத்தனை ஆண்டுகள் கடந்து போயிருக்கிறது. தேவனான கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னுமாய் கர்த்தர் வெற்றி சிறக்கும்படியா இந்த ஊழியத்துல துளான ஆத்துமாக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாய் ஒரு செழிப்பு கட்டளையிடும்படியாய் தேவனான கர்த்தருடைய கரம் இந்த ஊழியத்தை அபரிதமா ஆசீர்வதித்து எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவருடைய வருகையில நம்ம அனைவரும் அவருடைய மகிமையில கொண்டு போக முடியாது. இந்த தேவனான கர்த்தர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அன்போடு வரவேற்கிறோம். இயேசு மகாராஜா இந்த வேவ்சாப் அவர் ஊழியத்தை அபரிதமா ஆசீர்வதிக்க முடியாது. கரம் தட்டி எல்லாரும் வரவேற்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது தாசன் எசேக்கியேல் நிரஞ்சன் அவர்கள் ஒரு சிறு நற்செய்தியை கர்த்தர் நாமத்தினால கர்த்தர் அவரை மறைத்து பேச போகிறார். நாம் அனைவரும் ஒரு சமூகத்துல காத்திருப்போமாக. ஆமென், ஆமென். Praise the Lord, brother. Praise the Lord, Pastor எசேக்கியேல் நிரஞ்சன் அவர்களே, அருமையான நாள்ல நீங்கள் இணைந்து உங்களை வாழ்த்து சரி, அவருடைய இணைப்பு மீண்டுமாக வரும். அது வரைக்கும் நாங்கள் அடுத்த
கவனம். எங்களோட இணைந்திருக்கிற நேர்களே, ஒரு சில தாமதம் ஏற்பட்டாலும் நாங்கள் இந்த சிறிய இடத்துல எங்களால் முடிந்த அளவுக்கு நிகழ்ச்சியில் எடுத்து வர இருக்கிறோம். டேனியல் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த கதவை திறந்து விடுங்க, இந்த சைட் கதவை இங்கே அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. ஆமாம் சிஸ்டர், பாஸ்டர் நிரஞ்சன் ஐயா சொல்லுங்க. ஆமாம், மீண்டுமாக இணைப்பு வந்திருக்கிறது. ஆமாம், கத்தர் உங்களை கூடாக என்னோட கூட கவனித்திருக்கிறேன். அதுக்காக தேவனுக்கு துதித்து ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு நன்மைகளை வாழ்த்துக்கள்னு சொல்லி இன்றைய நாள்ல கத்தர் பேச போற வார்த்தைக்காக உங்களோட கொடுக்கிறேன். சுருக்கமாக எடுத்து வாருங்கள் ஐயா. போக முடியாத மக்களுக்கு இலவசமாய் தேவன் நமக்கு தந்த ஈவியை மற்ற ஜனங்க பகிர்ந்து கொள்ள முடியாது இப்பேற்பட்ட ஊழியர்கள் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். சுருக்கமாக ஒரு வசனத்தை சொல்லி இந்த செய்தி நான் முடிக்க போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது 4, 5, 6 வசனங்களை நம்ம பார்க்கும்போது கெனசரேத் கடல் கரையோடு வந்த பொழுது திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்த இயேசுவான சுற்றிலும் ஜனங்கள் சூழ்ந்திருந்தார்கள். சோ அப்போது சீமோன் பேதுரு கூட அந்த இடத்துல இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்த எல்லா ஜனங்கள் நற்செய்தி அறிவித்த பின்பு சீமோன் பேதுரு அந்த இடத்துல ஒரு சோர்ந்து போனவனாய் காணப்படுகிறான். ஏனென்று சொன்னால் ராவ் முழுவதும் அவங்க மீன் பிடிக்க முடியாது, ராவ் முழுவதும் தூக்கம் கெட்டு பிரயாசப்படுகிறார்கள். விடிய காலம் வரும்போது அவர்கள் ஒரு மீன் அகப்படவில்லை. அந்த இடத்துல இயேசு வந்தார். இயேசு வந்த போது வைத்த அந்த விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் அந்த இடத்தில் அற்புதம் செய்தார். எப்படி என்று சொன்னார், அவன் வலை போட்ட போது ஏராளம் மீன்கள், அவனால அந்த வலை விழுக்கவே முடியும். அவ்வளவு அளவுக்கு நம் தேவனை கொடுக்கிறது ஆசீர்வாதம் அப்படித்தான் பிரியமானவர்களே. அவர் நமக்கு இடம் கொள்ளாம இந்த நாளில கூட இந்த வேவ்சாப்பர் ஊழியத்தில் நற்செய்தி கேட்கிற ஒவ்வொரு மக்களும் நம் வைராக்கியத்தோட நமக்காக ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம் ஆழமாக அவர் யுத்தத்துக்குள்ள நம்ம வைத்துக் கொண்டு அவர் மீது எப்படி என்று சொன்னார் மத்தேயு 28:20 படி நம்ம பார்க்கும்போது அவர் உலக முடிப்பிறந்தால் சகல நாட்கள் உடனே கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்களித்திருக்கார். பெருமானவர்களே, அவர் நம்முடனே கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆம், அடுத்தபடியாக சொல்லி ஆபிரகாம் வாக்களித்தார். ஆம், இந்த நாளிலே கூட உங்களுடனே கூட இருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். பேரவாங்களே, மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்த இடத்தில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? கர்த்தர் என்னை காண செய்வார். இந்த வேவ்சாப்பர் ஊழியத்தின் மூலமாக நற்செய்தி கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் செய்கிறதான் அற்புதங்களை காண செய்வார். பிரியமானவர்களே, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் இப்பொழுது செய்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகரிக்கும்படி என்று சொல்லி நமக்கு வாக்களித்திருக்கார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது நான் விசுவாசிக்கிற காரியங்கள் கர்த்தராலே வருகிறது. அல்லேலூயா. இந்த வேவ்சாப்பர் ஊழியத்தின் மூலமாக இலவசமாக எண்ணற்ற மக்கள் நற்செய்தி கேட்கிறீர்கள். அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தராலே அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வருகிற பிரியமானவர்களே, அதை பெற்று நீங்க பயன்படுத்த தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்போது
நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி என்னுடைய நீதியின் வலக்கரத்தாலே தாங்குவேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார் பெருமாளே. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபெலனை அடைந்து கழுகு போல் சட்டை அடைத்து பரப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில வாக்கு தந்திருக்க பெருமாளே. அருமையான நேரத்தில் கூட நீங்க எதற்கு பயப்படவே கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும், எப்பேற்பட்ட துயரம் வந்தாலும், என் இயேசு எனக்கு இருக்கிறார், என்னை சிருஷ்டித்த கர்த்தர், என்னை நேசிக்கிறவர், என்னை காக்கவர் என்னுடனே கூட இருக்கிறார் என்று விசுவாசித்து அவரோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பாருங்கள். அவர் நிச்சயமாக அவங்களை எப்பேற்பட்ட சென்னை அதிலிருந்து விடுவித்து உங்களை சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதிப்பார். நற்செய்தி நேரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்த சகோதரி வின்சென்ட் ஐயாவுக்கும் பிரதர் செல்வி லெஸ்லி சிவராஜ் சிங்கம் அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி வாழ்த்து வணக்கத்தை சொல்லிக் கொள்ளி நற்செய்தி முடித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளில நற்செய்தி மூலமாக உங்களுக்கு கேட்டுக்கொண்டு எல்லா மக்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர் நிரஞ்சன் ஐயா. அருமை. இந்த மூன்றாவது வருஷம் நினைக்கிறேன். அந்த நற்செய்தி தொடங்க நாள் முதல் கொண்டு நான் எப்போதெல்லாம் நம்ம நற்செய்திக்கு நம்ம கடந்து போகிறோமோ அவ்விதமாக படிப்படியா எங்களை உயர்த்தி வருகிறார் தேவன். அவர் அது சொல்லவே முடியாது, அவ்விதமாக எங்களை உயர்த்தி வருகிறார். நாங்க மிகவும் ஆசீர்வாதமா இருக்கிறோம். நாங்க ஜனங்களுக்கு எப்படி போதிக்கிறோமோ அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கர்த்தர் நிரம்பி ஆசீர்வதித்து வருகிறார். இந்த வாய்ப்பை தந்ததுக்காக கர்த்தரை நாம அருமையானவர்களே, நீங்கள் இன்றைய நாளிலும் 8வது அனிவர்சரியில் இணைந்திருக்கிறீர்கள். 9வது வருடத்துக்குள்ளே வல்லமையில் கடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த அருமையான இந்த ஸ்டூடியோ 1 நீங்கள் இங்கு இல்லாவிட்டாலும் எங்களுடைய கண்கள் ஊடாக நீங்கள் காண்கிறீர்கள். இந்த இடம் அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடன் இணைந்து ஒவ்வொருவரும் அது டீமாக நாங்கள் இந்த நேரத்தில் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் ஒரு டிவியை பார்க்கின்ற பொழுது அதில் பலவிதமான பெயர்கள் அங்கு வேலை செய்வார்கள். ஆனால் எங்களிடம் அந்த அளவுக்கு வசதி இல்லை. நாங்கள் இப்போவும் பழகிக்கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் சில தடைகள் ஏற்பட்டால் மன்னிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் இந்த இப்படியான காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இவைகளை நினைத்து பார்க்க முடியாது. எழுத முடியாது என்றது பார்த்து சுருக்கமாக ஒரு கவிதை எழுதி வந்தேன். அந்த வகையிலே கர்த்தர் பலவிதமாக ஆசீர்வதிக்கிறார். அதை நான் எழுத துவங்கினால் நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 பக்கத்தில் எழுத வேண்டி வரும். இந்த நேரத்தில் எங்களுடன் பாஸ்டர் எசேக்கியல் நிரஞ்சன் அவர்கள், சகோதரி லீலா ஷாரன் அவர்கள் பெங்களூர் மண்ணிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சாட்சியை சொல்லிக் கொண்டு வந்தார். அவர் நிச்சயமாக அந்த சாட்சி நான் ஆமோதிக்கிறேன். ஏனென்றால் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் ஒரு அந்த வகையிலே நான் காலையிலே அந்த ஸ்கைப்பை ஆன் பண்ணி உடன், அதாவது நான் 7 மணிக்கு
ஆன் பண்ண பொழுதே அங்கு அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை கிரமமாகவும் நேர்த்தியாகவும் அது மட்டுமில்லை நேரத்துக்கு வந்து செய்கின்ற அந்த ஊழியரை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவர்களை மிகவும் உயர்த்தியிருக்கிறார். அவர்கள் பல பல பாதைகளுக்கு ஊடாக போயிருந்தார்கள். ஆனால் ஒரு வருடம் 3 மாதமாக எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அந்த ஒரு வருடம் 3 மாதத்தில் ஒரு நாள் தான் அவர்கள் விடுமுறை காரணமாக அல்ல இன்டர்நெட் ப்ராப்ளம் காரணமாக வர முடியவில்லை. ஆனாலும் அவர்களை அந்த முயற்சியை கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் அவருடைய இருதயங்களை காண்கிறார். அதன் நேரத்தில் நாங்கள் வல்லமையினர் சார்பிலும் படியாளர் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் இந்த ஸ்டூடியோவில் இருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா பாஸ்டர்? ஹலோ பாஸ்டர் எசேக்கியல் ரஞ்சன். பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறீங்களா? ஒரு வருடம் பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறீங்களா பாஸ்டர்? ஐயா நான் ஐயா விடுமுறை காரணமாக அல்ல இன்டர்நெட் ப்ராப்ளம் காரணமாக வர முடியவில்லை. ஆனாலும் அவர்களை அந்த முயற்சியை கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் அவருடைய இருதயங்களை காண்கிறார். அதன்படியாக அவர்களை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறீங்களா? பாஸ்டர் சகோதரி இணைப்பில் இருக்கிறீங்களா? டெலிபோன் லைவ் சபார்டம் ஐயா ஒரு வருடம் பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறீங்களா? பாஸ்டர் காரணமாக வர முடியவில்லை. ஆனாலும் அவர்களை அந்த முயற்சியை கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் அவருடைய இருதயங்களை காண்கிறார். அதன்படியாக அவர்களை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமாம் ஆமாம் நான் நினைக்கிறேன் உங்களுடன் இணைந்து ஒரு வருடம் 6 மாதத்துக்கு பிறகு முதலாக பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறீங்களா? நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாஸ்டர். கேட்டுக்கொண்டு ஆமாம் முதலாக உங்களை நேரடியாக முகமுகமாக சந்திக்கக்கூடிய இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களையும் மனைவி பிள்ளைகள் குடும்பம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அது மட்டுமல்ல உங்களுடைய பிஸ்னஸ் ஊழிய காரியங்கள் குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே இந்த நாளிலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக நாளை காலையிலே 7:30 மணிக்கு திரும்பவும் சந்திப்போம். நன்றி. Happy anniversary. God is going to bless abundantly each and everyone. The waves of power, the ministry, God is going to lift up and raising and blessing abundantly each and everyone. Praise God. சகோதரி இந்த நேரத்தில் ஒரு ஜெபத்தை எடுப்பீர்களா எங்கள் எல்லோருக்குமாக? அது மட்டுமல்ல நிச்சயமாக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா. ஐயா ஹலோ. Hallelujah. Praise God. ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிதாவே ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியை படைத்த தேவாதி தேவகுமார் நீ உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் இந்த நேரத்துல மத்தியில எங்கள் மத்தியில வந்திருக்கிற இயேசு மகாராஜா நம்முடைய பரிசுத்த பாதத்தை முத்தமிடுங்க ராஜா. கரம் பிடித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நேற்று இன்று மாறாத தேவகுமாரனே ஆண்டவர் ஒவ்வொருவரும் தாமே தொட வேண்டுமா ஜெபிக்கிற அக்கினி வல்லமை ஆண்டவரை இந்த ஊழியத்தின் நிமித்தம் எல்லா ஆத்துமாக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியா திரளான ஆண்டவரை வலை வீசுங்கள். இப்பொழுது ஆழத்துல போடுங்கள் திரளான மீன்களை ஆண்டவரை அப்பா சிக்கியது அது முழுவதும் நாங்கள் தேடினோம். ஒரு மீன் அகப்படவில்லை. வலை வீசின ஒரு மீன் அகப்படவில்லை என்று சொன்ன நேரத்துல இயேசு ராஜா நீர் சொன்னீர் இப்பொழுது ஆழத்துல வலை வீசுங்கள் என்று சொல்லி அது விசுவாசித்த ஆண்ட வலை வீசினார்கள். திரளான மீன்கள் கிடைத்தது. அது போல வேவ்ஸ் ஆஃப் பவர் ஊழியத்துல ஆண்டவர்
தேவனுடைய வல்லமையான இயேசு மகாராஜா வலை வீசுகிற வேளை திரளான ஆத்துமாக்கள் சிக்கப்படுகிறார்கள். என் தேவனான கர்த்தர் ஒவ்வொருவரையும் சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. உடைய மன மகிழ்ச்சினால் நிரப்புங்க. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாரு உன் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவார் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எல்லா ஆத்துமாக்களும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக முடியாது, பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை கட்டளையிட முடியாது. ஸ்தோத்திரிக்கிறேன் அல்லேலூயா. மனமாற மாந்தர் நீர் அல்ல, என்னென்ன தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லா நேயர்கள் காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஏசாப்பாவர் ஊழித்து நிமித்தம் அநேக ஆத்துமாக்கள் உலகம் முழுவதும் என் இயேசு மகாராஜா உடைய வல்லமை பாய்ந்து செல்ல முடியாது. இயேசுவ நாமத்தினால ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் தேவனுடைய பிள்ளைகள் மேலும் கனடா மாநிலம் ஆண்டவர் அசைக்கப்பட முடியாது, இலங்கை மாநிலம் அசைக்கப்பட முடியாது, இந்தியா தேசம் அசைக்கப்பட முடியாது. உலகம் முழுவதும் தேவனுடைய வல்லமை பாய்ந்து செல்ல முடியாது. ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவன் வாக்கு தத்தத்துல உண்மையானவர். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னீர் ஆண்டவர். ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டு தொட வேண்டுமா ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர அல்லேலூயா. மாறாத தேவன் இயேசு மகாராஜா இந்த நேரத்துல ஆண்டவரே பவர் ஊழியத்துல ஆண்டவர் அநேக மாற்றங்களை கொண்டு வந்து பூமியின் குடிகள் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் முடியாது. என் தேவனான கர்த்தர் பெரிய காரியம் செய்வீராக. ஆம் ஆண்டவரே. இந்த தொடக்க ஆண்டவரே இந்த ஆண்டு தொடக்கத்துல இருந்து இந்த ஊழியத்துல அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்வதற்கான நன்றி. வாக்கு தத்துவ உண்மை உள்ளவரே. 2000 வருடங்களுக்கு முன்பதாக அநேக அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கு கூட ஆண்டவரே பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். உங்களுடைய சந்தோஷத்தினால் நிரப்பும், சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவர். உடைய மன மகிழ்ச்சினால் நிரப்புங்க ஆண்டவர். ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆராதிக்கிற மகிமைப்படுத்துகிற என் இயேசு போல இந்த உலகத்துல யார் உண்டு? என் தேவனை போல யார் உண்டு? நீர் பெரியவர், பரிசுத்தர் பரிசுத்தர், உன்னதங்களிலே ஓசானா. இயேசு மகாராஜா வரப்போகிறேன். உண்மை ஆர்ப்பரிக்க காத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா உடைய வசனத்தினால் இடை கட்டுங்க ஆண்டவரே. அப்பா உடைய அன்பினால் இடை கட்டுங்க ராஜா. இந்த வேசாப்பா உலகம் முழுவதும் உடைய அக்கினி புறப்பட்டு பாயுபடியா ஜெபிக்கிற உலக அதிகாரிகளை தொடுங்க, அரசாங்கத்தை தொடுங்க ராஜா. ஆண்டவர் அநேக ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. அவர் சொன்னபடி நடக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா சூழ்ச்சிகளை சாத்தான் கோட்டைகளை தகர்த்தெறிவதற்காக நன்றி. என் இயேசு ராஜா உம்மை அன்போடு அனைத்து முத்தமிடுகிறோம். இயேசு மகாராஜா உங்களுடைய பரிசுத்த பாதத்தை முத்தமிடுகிற ஆண்டவரை காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் சபைகளை தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது, உங்களுடைய மகிமையால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறேன். இந்த புதிய வருடத்துல புதிய கிருவினாலும் புதிய வல்லமையினாலும் ஆண்டவரை வெற்றி சிறக்க ஆண்டவரே எல்லார் மேல தேவனுடைய அக்கினி வல்லமை இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். செழிப்பும் செல்வாக்கும் தேவனான கர்த்தர் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா சுக பலத்தை ஆரோக்கியத்தை தந்து தேவனுக்காய் வாழும்படியா எல்லா தேவைகளையும் பிள்ளைகளுக்கு தரும்படியா அடிமைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அடிமைகளை மறைத்து தேவன் பேசுவீராக. ஆண்டவரை நடத்துவீராக. கர்த்தர் வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவர் அப்பா மை ஸ்தோத்திரிக்கிற அப்பா. இந்த நேரத்துல எங்களை தாழ்த்துக்கிற அப்பா எல்லா விதமான ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதங்களா நிரப்பும். மன கண்களை திறக்க முடியாது ஜெபிக்கிற யூத ராஜசிங்க சீக்கிரமாய் வரப்போகிறேன். என் பிள்ளைகளுக்கு எல்லா வேதனைகளை சஞ்சல்களை மாற்றினீரா. நன்றி ராஜா. இந்த வேளையில எங்களை தரமட்டுமா தாழ்த்துக்கிற ஆண்டவரே எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் தந்து ஆசீர்வதிக்க முடியாது. என் பிள்ளைகளை வாழ்ந்திருக்க முடியாது செய்யும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்திற்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு கோட்டைகளை தகர்த்தெறியும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவர் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜூன்ல பரிசுத்த பிதாவே அற்புதங்களை அதிசயங்களை எடுத்துக்கொள்கிற பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all. Thank you brother. Praise God. Praise God. Praise God. சரி, அடுத்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் கடந்து செல்லலாம். அடுத்த வணக்கம். வெள்ளமை நிலைகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூற மான்ட்ரியல்ல இருந்து எங்களுடைய குடும்பமாக நான் இந்த வழியிலே குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகின்றேன். அருமையான வின்சனா சகோதரி ஜெசிந்தா பிள்ளைகள் இன்னுமாக நேரத்தை காலத்தை பார்க்காமல் பணி செய்து வருகின்ற அந்த ஊழியர்கள் ஒவ்வொரு நேயர்களும்
முத்துக்களை போல எங்கள் வானொலிக்கு வந்து இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு சொத்துக்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். 8 வருஷத்தை எட்டி பிடித்த இந்த வல்லமை அலை 9வது வருஷத்திலும் காலடி எடுத்து வைத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, நான் 3.5 வருடங்களாக இந்த வல்லமை அலைகளை ஒவ்வொரு காரியமும் எனக்கு ஆசீர்வாதமாகவே எனக்கு இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளே எத்தனையோ இருளான பாதையில் போகும் பொழுதும் இந்த வானொலியின் சத்தம் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாகத்தான் இருந்தது. பாடல்கள், செய்திகள் எல்லாமே இந்த வல்லமை நிலைக்கு இந்த ஒரு நாள் போதாது. எப்பவுமே நாங்கள் நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்ல இந்த வல்லமை நிலைகளுக்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அன்று கேட்ட அந்த சத்தம் இன்றும் சப்த சுரங்களாக எங்களுடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வல்லமை நிலை எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் மத்தியிலும் தன்னுடைய சுமைகளை எல்லாம் ஒரு முறை இறக்கி வைத்து விட்டு நம்முடைய சுமைகளுக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபித்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கின்ற இந்த வல்லமை அலைகள் எத்தனையோ தள்ளாடுகின்ற அந்த படகுகள் கரை சேர மாட்டோமா என்று இருந்த அந்த படகுகளையும் கொண்டு கரை சேர்த்த இந்த வல்லமை நிலைகள், இந்த வல்லமை நிலைக்கு நன்றி சொல்லி இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, நாங்கள் பணியாளர்கள், நேயர்கள் ஒவ்வொருவரும் இரு கரம் பிடித்தவர்களாக நாங்கள் அந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கின்றோம். இப்ப மட்டுமல்ல, எப்பவுமே நாங்கள் ஆசீர்வதிக்கவும் இந்த வல்லமை நிலைக்கு உறுதுணையாக இருந்து இதை எழுந்து கட்ட நாங்கள் முன்னோக்கி செல்கின்றவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த வல்லமை நிலைகளை நான் வாழ்த்தி இந்த வேளையிலே கடந்து செல்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி. நன்றி. ஆமீன் சகோதரி. இன்றைய நாளில் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஏனென்றால் நாங்கள் இந்த அனிவர்சரியை கொண்டாட போகிறோம் என்று நாங்கள் பல மாதங்களாக டிசைட் பண்ணோம். ஆனாலும் கடைசி நேரத்தில் நாங்கள் அதை சற்று சுருக்கமாக ஸ்டுடியோவில் செய்தோன்னு டிசைட் பண்ண பொழுது சகோதரி அந்த கேக்கை வாங்குவதற்கும் அதுக்காக ஃப்ளவர்ஸையும் அனுப்பி தந்தீர்கள். அதற்கு கர்த்தருக்கு நன்றி. அதற்காக உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஜெகன் கேட்டுக்கொண்டால் அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்து. எங்கள இந்த வல்லமே நாளைகள் வானிலை எவ்வளவு கரிசனையா இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். நன்றி. அடுத்த இணைப்பை எடுத்துக்கொள்ளும். நன்றியம்மா, தொடர்ந்து கேட்டுக்கொள்ளுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். நாங்கள் இனி வேகமாக போகணும். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வாருங்கள். உங்களுடைய இது கைப்பை நீங்க டர்ன் பண்ணுங்க, நான் அதுல வருகின்றேன். ஆமாம் தாசையா, ஒரு நிமிடம். தாசையா, சரி, ஒரு நிமிஷம் கேளுங்கள். நாங்கள் கொஞ்சம் தாமதித்து தான் நாங்கள் அந்த வேதாம கல்லூரிக்கு போக வேணும். நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் சிறிது இருக்கிறது, முடியாமல். நீங்கள் தான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு அதுக்கு பின்பதாக அந்த நிறைவு ஜெபத்தை எடுத்து அதுக்கு பின்பதாக அப்படியே நாங்கள் வேதாம கல்லூரிகளே இன்றைய நாங்கள் அரை மணி தியாலம் எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் எடுக்க இருக்கிறோம். அதன்படியால் உங்களுக்கு நான் திரும்பவும் நீங்கள் ஸ்கைப்பை ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. நான் ரெடி ஒன்றுடன் நான் உங்களுக்கு சரி அதுக்கு, அதாவது வேதாம கல்லூரி 10 நிமிடம் நீங்கள் இன்றைய நாளுக்காக நிறைவு முடியாமல் இருக்கின்றது. அதை முடித்து விட்டு வருகின்றேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. சரியா, நிச்சயமாக நிச்சயமாக. ஆமீன். நாளில் நாங்க டான்ஸ். இன்னொரு கோல் இருக்கு. வணக்கம், நீங்க வாங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். சத்தமா பேசுங்கம்மா, கொஞ்சம் உரத்து பேசுங்க. வணக்கம். 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 பேசுங்கம்மா. என்னம்மா காலையில இருந்து நித்திரை கொள்ளவில்லை? சரி, நான் குடிக்கிறேன். நன்றி அம்மா. நான் இப்பதான் டாக்டர் வந்தேன், பாட்டு பாடுறதுக்கும் இதுக்கும் வந்தேன். சரி, பாடுங்க. உங்களுக்கு தானே இந்த வானொலி, பாடுங்க. அதுக்கு அம்மா அங்க நடந்து கொண்டிருக்கேன் நிகழ்ச்சி, கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க பாடுங்க. அது பிறகு உங்களுடைய ஃப்ரெண்ட் தான் பாடாம இருக்கிறாங்க. அவையல் இருக்கட்டுக்கு அம்மா. ஐயோ, அவையல் செய்யறதுல நாம விடத்தான். இல்ல இல்ல, அவன் இன்றைக்கு இங்க ஸ்டே. எங்களோட நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், சட்டையெல்லாம் மாத்திட்டாங்க, எந்த ஒரு படத்தை பார்க்க
பாக்குற காலம் வரும் பாப்பம். சரி, நீங்க பாடுங்க. உங்களுக்காக நான் நேரத்தை தருவேன். பாடினா பின்புதான் நாங்கள் நடனத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். பாடல் எடுத்து வரணும். ஹலோ, அப்படி இணைப்பில் இருங்க. இன்னொரு இணைப்புக்கு போவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சபார்த்தம் ஐயா. இந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கால் வைத்ததற்காக ஸ்தோத்திரம். 8 வருடமாக ஆண்டவர் ஒரு வித கஷ்டமும் இல்லாமல் உங்களை வழிநடத்தி 9வது ஆண்டுக்குள்ளே இருக்கிறார். எல்லாம் அவற்றை சித்தம் போல் எல்லாம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. சபார்த்தம் ஐயா ஸ்காப்ரூல இருந்து எங்களை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்தி இருக்கிறார். நிச்சயமாக கத்தர் உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கத்தர் இப்படி வயது முதிர்ந்த பெற்றோர்கள் தந்தைமாருடைய வாழ்த்துக்கள் தான் இன்னும் எங்களை இந்த ஊழியத்தில் தொடர்ந்து ஓட வைத்துக் கொண்டிருக்கிறது. நன்றியும் வாழ்த்துக்களும் ஐயா. கத்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்னொரு இணைப்பில் நாங்கள் இணைந்து பேசிக்கொள்ளலாம். நன்றி. நன்றி. ஆமாம், தொடர்ந்து நாங்கள் அடுத்த இணைப்பில் யார் இருக்கிறது? பவுலம்மா இல்ல மணியம்மா. மணியம்மா பாடல பாட போறீங்களா? ஓகே. ஓ, நேரம் இருக்கு. நாங்கள் நடனத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களா? அப்ப நீங்க நடனம் முடிஞ்சோன்னு வர போறீங்களா? சரி சரி. அப்ப நான் சௌரியிட கையிட கொடுக்க போறேன். ஆமா, நீங்கள் திரும்பவும் அழையுங்கள். ஒரு 1/2 மணி நேரத்தால தேவை இல்லையா? சரி, அப்படியே இருங்கள். நன்றி. உங்களுடைய நடனத்தை பார்க்க போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களுக்கு என்றால் ஆண்டவருடைய கிருபை நிமித்தம் நாங்கள் இப்போ ஒன்று செய்ய இருக்கிறோம். ஆனால் அவர்கள் இதை விரும்பி கேட்கிறபடியால் நாங்கள் இதை செய்கிறோம். சரி, விலை இருந்தால் எல்லோரும் மன்னிச்சு கொள்ளவும். எங்களுடைய முதியோர் சங்கத்திலே நாங்கள் இதை ஒரு உடற்பயிற்சி எக்ஸசைஸாக எல்லாரையும் ஊக்குவிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய தமிழர்கள் கூடுதலாக வெட்கப்படுவார்கள், எக்ஸசைஸ் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு நேரம் இருக்காது, வெளியிலையும் போக மாட்டார்கள். அப்போ சும்மா சாப்பிட்றதும் இருக்கிறதும் கிச்சன் வேலை பார்க்குறதும் எங்கேயாவது கோயிலுக்கு போகிறது ஷாப்பிங் போகிற இவ்வளவு தான். நீங்கள் ஹெல்த்தியாக நல்ல சுகமாக இருக்கணுமென்றால் நீங்கள் கொஞ்சம் உங்களை உடம்புல ஆட்டி நடக்கிறது மட்டுமில்லை, ஒரு உடற்பயிற்சி செய்யக்கல இன்னும் கூட சுகமாக இருக்கலாம். தேவன் சொல்லியிருக்கிறார், அவருடைய ஆலயம் நம்முடையது, உள்ளம் நம்முடைய உடல். அப்போ அந்த ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாகவும் புனிதமாகவும் சுகமாகவும் வைத்திருக்க வேண்டும். அவர் தங்கும் ஆலயம். ஆனபடியாக இதை நாங்கள் கூடுதலாக ஒரு எக்ஸசைஸாக செய்கின்றோம். தேவன் சொல்லியிருக்கிறார், அவருடைய பாட்டை பாடி மகிழ்ந்து களி கூறுங்கள். தாவீது எப்படி ஆடி பாடி மகிழ்ந்தாரோ எப்பொழுதும் தேவனுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆகவே இதை உங்களுக்காக இப்பொழுது தருகின்றோம். திரும்பவும் உங்களோடு கூட கனிஷ்டா, பவளம் அம்மா. தேங்க்யூ.
தென்றல் காற்றும் சுகம் தந்திடும் மலைச்சாரல் சொல்லிடும் பள்ளத்தாக்கும் பாடிடும் மலைச்சாரல் சொல்லிடும் பள்ளத்தாக்கும் பாடிடும் நீரே தேவன் நீரே தேவன் லாலாலா எல்லாமும் கைவண்ணமே ஓ எல்லாமும் கைவண்ணமே அந்த சூரியன் அந்த சந்திரன் இந்த பூலோகம் யாவும் அந்த மழைத்துளி இந்த பனித்துளி இயற்கை அழகு யாவும் படைப்பே உந்தன் படைப்பே அதை நினைத்து மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே மண்ணினாரே என்னையுமே படைத்தீரே நீர் கண்மணி போல் கருத்துடன் காத்தீரே நீர் விழுந்தாலும் எழுப்பி விட்டீர் அழுதாலும் துடைத்து விட்டீர் விழுந்தாலும் எழுப்பி விட்டீர் அழுதாலும் துடைத்து விட்டீர் கண்ணீரை இதய துடிப்பும் நீரே ஓ இதய துடிப்பும் நீரே அந்த சூரியன் அந்த சந்திரன் இந்த பூலோகம் யாவும் அந்த மழைத்துளி இந்த பனித்துளி இயற்கை அழகு யாவும் படைப்பே உந்தன் படைப்பே அதை நினைத்து மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே அதை நினைத்து மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே இதை நான் சொல்லி ஆகணும். என்னன்னா இந்த அம்மா இப்பதான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நான் இப்படி செய்வோம்னு நினைச்சு வரல. கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், ஆனா சொல்லி கொடுக்கல ஒருத்தருக்கும். பாருங்க அவங்க எப்படி அந்த டியூனுக்கு ஆடுறாங்க, அந்த டியூனுக்கு எக்ஸசைஸ் ரிதமிக்கா வடிவா செய்யறாங்க. அழகா இருந்தது இல்லையா? ஆமா, இவ்வளவு திறமையான வைத்திருக்கிறீங்களே. நீங்க சொல்லி கொடுத்தது சரியா கேட்சப் பண்ணிக்கிறாங்களே. முதல் வயதிலும் கனியும் முசியும் தந்து என்ன ஆண்டவர் என்று கழுவு போல ஆண்டவரே பரிசுத்த நல்ல ஒரு ப்ரோக்ராம வல்லமை நல்ல சார்பால் உங்களோட ஸ்தாபனத்தோடு இணைந்து நாங்கள் செய்வோம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். என்றால் நாங்கள் அன்போடு விசாரிக்கிறது, அதாவது உண்மையான ஆராதனை விதவைகளையும்
திக்கெட்ட பிள்ளைகளையும் விசாரிப்பது. ஆனபடியே இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய ஸ்தாபனத்துக்குள்ள உங்களோட குடும்ப வாழ்க்கையிலும் எங்களோட குடும்ப வாழ்க்கையிலும் இந்த ஊழிய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த வல்லமை அலைய ஒரு விசுவாசி வல்லமை அலைகளை வல்லமையாக பயன்படுத்துகிறார் ஆண்டவர். வல்லமை அலைகள் 8வது வருஷம் காலடி அடி வைத்திருக்கிறது. நாங்கள் சந்தோஷப்படுறோம். என்னுடைய அம்மா ரேடியோ கேட்டுக்கொண்டே இருப்பார், சந்தோஷமா இருக்கிறார். அது ஆமென் அல்லேலூயா என்று சொல்லுவார். தெரியாது 8 வருடமா இது இருக்கட்டு இப்ப நாங்க கண்டுபிடிச்சோம். அது சந்தோஷமா இருக்கு. நான் அமலா சிஸ்டர் ஆயிட்டேன். ஆமென் ஆமென். இது பெரிய சந்தோஷம். நன்றி சகோதரி அமலா. நன்றி வாழ்த்துக்களும். கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களா? ஆமா வானொலி நீங்க வானொலி சரி நிச்சயமா கேட்டுக்கொண்டே இருக்கிற ரேடியோ. நன்றி நன்றி அம்மா அதை கேட்டுட்டு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அம்மாக்கு எத்தனை வயசு இருக்கா சொல்லுங்க? 86 வயசு. தாய 6 வருஷமா பெற்றில வீட்டில் சேரும் பெற்றிருந்தான். அதை கேட்டுக்கொண்டே இருந்தா ஆமென் அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. அக்கா அம்மா நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் கேளுங்க. எங்க அப்பா கூட ஸ்ட்ரோக் பக்கவாதம் வந்து அவருடைய பேச்சு அவருடைய நட டாய்லெட் போறது எல்லாம் இழந்துட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, பொய்க்கால் போட்டிருந்தாங்க. அவங்க இப்ப இல்ல, லாஸ்ட் இயர் மோசம் போயிட்டாங்க. அவர் பேச்சு மறந்தாலும் அவர் மறக்க முடியாத 3 வார்த்தைகள் சொல்லுவார். ஆமென் அல்லேலூயா நத்திங் டு வரி. இவ்வளவும் சொல்லிட்டே இருப்பார். உங்களே மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் போய் சேரணும். இதை நீங்க பாக்கணும். எப்படி போய் பாக்கணும்னு சொல்லி வீடியோல கம்ப்யூட்டர்ல போய் பாருங்க. மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. இப்படி தனியா ஏராளமானவங்க லட்சக்கணக்குல இருக்காங்க. ஆமா இது எவ்வளவோ நல்லது. என்னுடைய தேவனுடைய வார்த்தையில நீங்க பிளப்பட்டு இருக்கீங்கள, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எங்க போனாலும் உங்களுக்கு உயர்வு, வெற்றி, சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். ஆமீன் ஆமீன். அருமையான தகவல் சௌரி. ஆமீன். நன்றி சௌரி அமலா. தொடர்ந்து வானொலி கேட்டுக்கொண்டுங்கள். அது மாத்திரம் இந்த வானொலியை அறிவிக்க இருக்கிறோம். இன்னும் அநேக மக்கள் டொரண்டோல கேட்க வேணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் டொரண்டோல இந்த வானொலி அநேக இல்லங்களில் இருக்கிறார்கள் மற்றும் முதியோர் இல்லங்களில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வானொலியை கொடுக்கும் போது நிச்சயமா கத்தரையே நீங்க பெருசாக கொடுக்கிற மாதிரி இருக்கும். அதுல உள்ள வார்த்தைகள் அவங்களை திடப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், ஆவிக்குள்ள வளர்க்கும், பரலோக ராஜ்யத்துக்கு அவளை வழி நடத்தி செல்லும். அதைத்தான் எங்க சாட்சியா பாக்குறோம். இல்லையாம்மா சொல்லுங்க. இது அம்மா கேக்குறீங்களோ தெரியல. இது எல்லா வானொலி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் விசேஷமானது. ஏனென்றால் இது வித்தியாசமானது. தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய பாட்டுகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஜாபேஸ் ஆசீர்வதிச்சா சும்மா ஆசீர்வதிப்பில்ல. அதை நான் பார்த்தேன், ருசிச்சேன், அந்த புக்ஸ் எல்லாம் வாசிச்சேன். அப்ப உங்களை எல்லையில பெரிதாக்குவாங்க, ஆசீர்வாதத்தை பெரிதாக்குவாங்க. அவருடைய கரம் உங்களோட இருக்கும். எங்க போனாலும் அவர் பாதுகாப்புகளை வைத்திருப்பார். அது மட்டும் இல்ல, அவர் தேவனுக்கென்று எழும்பி பிராசிக்க நீங்கள் எப்ப திட்டமிட்டு முடிவெடுத்திருக்க அவர் உங்களுக்கு ஒரு முத்திரை போட்டு உங்களை கட்டாயம் உயர்த்தி கழுகு போல உயர வைப்பார், பறக்க வைப்பார். அது மட்டும் இல்ல, பெரிய கண்மலையில் கொண்டு போய் நிறுத்துவார். நிறுத்தும் போது என்ன நடக்கும்? நீங்க ஆச்சரியத்தோட நடத்துவார். அவர் பார்க்க வைப்பார். திடீரென்று எல்லாம் அவருடைய உயர்ந்த தயவு வரைக்குள்ள எல்லாம் மாற்றம் தலைகளாக மாறப்படும். அப்ப திடீரென்று யோசிப்பீங்க, என்ன ஆச்சு? சும்மா தானே நடந்துட்டு இருந்தா என்ன ஆச்சு? நாங்க இப்போ இந்த கோழி காகம் எல்லாம் பறந்துட்டு வந்த இடத்தை விட்டு நாங்க மேல ஆக்சிஜன் இல்லாத இடத்துக்கு நாங்க பறந்துட்டு இருக்கிறோம், கழுகு மாதிரி. அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஆனபடியா இது தேவன் பறக்க வச்சுட்டார்.
அன்கம்ஃபர்டபுள் ஆக்குவார். உங்களோட ஏரியாலாம் பாருங்க, நிக்க இருக்க முடியாம உங்களை கொண்டு போய் பறக்க விடுவார். ஆமா, உங்களோட இடத்தையெல்லாம் ஒரு அன்கம்ஃபர்டபுளா கொண்டு வருவார். தேவன் ஏன் எங்களை அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறாருன்னா மற்றவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்கு. ஆமென். அதைத்தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஹalleluya. சோ தேங்க்யூ. நன்றி அம்மா. நன்றி நன்றி சௌரி. சௌரிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் முதல் முறையாக இதுல வந்து பார்த்திருக்கிறீர்கள், பார்த்த உடனே அநேக காரியங்களை கச்ச பண்ணிட்டீங்க. அதுக்கு உண்மையில அந்த ஆவிக்குரிய ஒரு டியூனிங் இருந்திருக்கிறபடியால எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க நல்ல வாய்ஸ், உங்களுக்கு நீங்கள் டிவியால வேலை செய்றீங்களா? இப்போ கூட கேட்டிருக்காங்க, வாங்க எங்களோட டிவியில் வந்து வேலை செய்யணும். ஓகே, நான் யோசிக்கிறேன் யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா எங்கே போனாலும் நான் வந்து சரளமாக பேசுவேன். மதுரையில் கூட இருந்திருக்கிறோம் 4 வருஷம். ஸோ இந்தியா பாஷையெல்லாம் வரும், பாடுவேன். எங்கே போனாலும் அது சரளமாக பேச்சு வரும். ஆக்கலட்ட போய் இப்போ நான் பேசுகிறது, இப்போ நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலை, என் பாட்டுக்கு எல்லாம் தானாக வருது. அப்படி இப்படி வரைக்கலாம் என்ன எங்கேயும் நான் பேசுவேன், நான் டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ பேச்சு வந்து ஒரு ஈஸியாக வரும். அங்கேயும் சர்ச்சில் பேசியிருக்கிறேன். எங்கேயும் அந்த டீச் பண்ணபடியே அந்த அந்த தாளந்தில் தேவன் தந்திருக்கிறார். அப்போ இப்படி இப்படி செய்யணும் வேண்டி நானாவே சிலதுகளை ஆர்கனைஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அதை நான் எல்லாம் எப்படி இப்படி செய்யணும் இன்னும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா அது எனக்குள்ள இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நான் உடனே போயிருக்கலாம், அவங்க கேட்டதால நின்று இதை சரியா செஞ்சு முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு நினைவு தினம். ஆமென். 8வது நிறைவு ஆண்டு, புதிய ஆண்டுக்குள்ள 1ஆம் தேதி கால் வைக்கிறோம். இங்க மட்டுமில்ல, உலகம் பூரா எல்லாரும் அந்த நேரம் கடந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ இது உண்மையில ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நன்றி 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 சகோதரி அம்லா. நன்றி. தொடர்ந்து சந்தோஷமா இருக்கு. ஆமா, வணக்கம். இன்னொரு இணைப்பு இணைத்துக்குள்ள. வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் மணியம்மா, பாட போறீங்களா? பாடுங்க. இதை விட்டா இப்ப நேரம் பெறாத. ஓமம் அம்மா. ஓமாம். நீயும் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாய் உன் மிருகங்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்க ஒப்பு கொடுப்பார். ஆமேன். ஆமேன். இந்த வல்லமை அலை இத்தனை ஆண்டுகளா இருந்தாலும் நாங்கள் பங்கு பெற்றினது 2 வருஷம் 2.5 வருஷமா இருக்கலாம். அந்த 2.5 வருஷத்துல நாங்கள் பல ஆதாயங்களை பெற்றிருக்கிறோம். ஆத்ம ஆதாயங்களை பெற்றுறோம். உலக ஆதாயம் இல்லை, ஆத்ம ஆதாயங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக இறைவனுக்கு கூடான கோடி நன்றிகள். எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி மடக்கிற ஒவ்வொரு செவ வீரர்களுக்கு நன்றி கூறுகிறோம். இத்தனை ஆண்டுகளாக இயங்கி வந்தாலும் இனிவரும் காலங்கள்ல இயங்க போகிறது இன்னும் மாபெரும் கிருவி என்றுதான் நான் சொல்றேன். இனிவரும் காலங்களில மாபெரும் கிருவியாக இயங்க போறதுக்காக இறைவனுக்கு கோடி கோடி நன்றிகள். நன்றி. யார் என்னை கைவிட்டாலும் நான் என்னை கைவிடேன் என்ற வாக்கு தத்துவத்துக்கு இணங்க இந்த வல்லமை இலையை ஆசீர்வதிக்க வேண்டும். இதில் சேவை செய்கிற ஒவ்வொரு அங்கத்தவரும், சிறுவரிலிருந்து பெரியவர் வரைக்கும் யாரா இருந்தாலும் ஒவ்வொருவரையும் சேவை செய்ய அவருடைய உள்ளத்திலே நல்ல மன வாஞ்சியை கொடுக்க, மன வலிமையை கொடுக்க, நல்ல சிந்தையை கொடுக்க, தீய எண்ணங்களை எடுத்து போட்டு கெட்டவனும் கடவுளாய மனிதத்தில் அவர்கள் ஒருவரையும் தப்புவிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். நன்றி. இந்த புதிய நாளுக்காக புதிய வேளைக்காக கோடி கோடி நன்றி. ஆமென். நன்றி. ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் நீரே, ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் நீரே, ஆவியே ஆவியே அபிஷேக தைலம் நீரே, ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட
அபிஷேக தைலம் நீரே ஏர்மோன் மலையில் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருப்பவரே சீயோன் மலையில் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருப்பவரே ஜீவன் தந்து என்னையும் நீர் நிரப்பிடுமாவியே ஆசீர் தந்து என்னையும் நீர் நிரப்பிடுமாவியே ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் நீரே ஜெபவேளையுந்தன் சகோதரர்கள் ஒருமித்து நிற்கின்றாரே ஜெபவேளையுந்தன் சகோதரர்கள் ஒருமித்து நிற்கின்றாரே எத்தனை நன்மை எத்தனை இன்பம் நிரப்பிடுமாவியே எத்தனை நன்மை எத்தனை இன்பம் நிரப்பிடுமாவியே ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் நீரே ஆமென் ஆமென் நிரம்பி வழிய என் பாத்திரத்தில் அபிஷேகமூற்றிடுமே நிரம்பி வழிய என் பாத்திரத்தில் அபிஷேகமூற்றிடுமே முகத்தினில் வடிந்து அங்கையில் இறங்கி நிரப்பிடும் தூயாவியே முகத்தினில் வடிந்து அங்கையில் இறங்கி நிரப்பிடும் தூயாவியே ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் நீரே ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் நீரே ஆமென் ஆவியே ஆவியே அபிஷேக தைலம் நீரே நன்றி ஐயா. நன்றி அம்மா ஆமென் நன்றி அருமையான பாடலம்மா கர்த்தர் இந்த பாடல் மூலமாக ஆசீர்வாதமா இருந்தது நன்றிகளும் வாழ்த்துக்களும் கர்த்தருடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும் நன்றி நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருங்க அடுத்த இணைப்பில் இணைக்கும் போது நாங்கள் அருமையான இன்னொரு அருமையான ஊழியர்களை இணைக்கிறோம் நன்றி சௌரி தொடர்ந்து நன்றி என்ன நீங்க போறதில்லை இருங்க நில்லுங்கள் வருகின்றோம் ஆமென் நன்றி அம்மா நன்றி நன்றி போக முதல் ஒரு சின்ன ஒரு ஜெபம் ஆமா ஜெபம் பண்ணுங்க ஆமென் தேவனே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல உம்மை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆமென் அப்பா பிதாவே நீர் செய்ய நினைத்தது முடியாது அப்பா முடியாம தடைபடாம போகாது நீர் இந்த இடத்துல எங்களை கூட்டி வந்திருக்கிறீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கு 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அங்கு நான் இருப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே ராஜாவே இந்த இடத்தை நீர் ஆசீர்வதித்து உமது வலது கரத்தால் தாங்கி உமது வல்லமையால் பிரசன்னத்தால் நிறைத்து நீர் எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ யார் இங்கு வரணுமோ அப்பா எல்லாவற்றையும் உமது கரத்திலேயே கொடுத்திருக்கிறோம் தகப்பனே நீர் வர வேண்டிய ஜனங்களை வர வைத்து அப்பா மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் எங்கெங்கெல்லாம் இருந்து வர வேண்டுமோ எந்த நாட்டிலிருந்து வர வேண்டுமோ எந்த நாட்டுக்கெல்லாம் போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு நீர் இந்த அலை ஓசைகளை அனுப்பி அப்பா தகப்பனே எல்லார் வீட்டிலையும் அப்பா ஒரு ஒலி வீட்டின் டோர் பெல்லாக எழுப்பி ஒரு டெலிபோன் பெல்லாக தொலைபேசியாக எழுப்பி அப்பா நேரத்துக்கு எழுப்பி நேரத்துக்கு அவர்களோடு கூட பேசும் தகப்பனே இது இவர்கள் பேசவில்லை நீர் பேசுகிறீர் ஒவ்வொரு வீட்டிலும் தகப்பனே உமது பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ளே போகட்டும் தகப்பனே உமது வல்லமையான கரம் அவர்களுடைய போய்
அவர்களுடைய அப்பா அந்த சுகங்களை கொடுப்பதாக தகப்பனே நீர் எங்கு போக வேணும் அந்த இடத்துக்கு இந்த ஒலி போய் சேர்ந்து தகப்பனே அவர்களை சென்றடைந்த போவதற்காக ஸ்தோத்திரம். பெரிய பெரிய காரியங்கள், பெரிய புதுமைகள், பெரிய அற்புதங்களை நீர் நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. அப்பா அற்புதங்கள், புதுமையான தேவனே நீர் பெரியவர் அப்பா, வல்லமையானவர் அப்பா. நீர் பெரியவர் என்பதை மற்றவர்கள் தெரியும்படி இந்த இடத்திலே அவர்கள் நீர் ஒரு உமது மகிமை விளங்கும்படி தகப்பனே இந்த இடத்திலே தகப்பனே அதை நீர் நிரூபித்திருக்கிறீரப்பா. இன்னும் பெரிய வேலைகளை நீர் பெரிய அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த இடத்துல நீர் எப்படி எங்களை கூட்டி வந்தீரே அப்பா, அதிசயிக்கும் விதமாக ஜனங்களிடையே நீர் இந்த மக்களிடையே நாடு நாடாக சென்று எங்கெல்லாம் போக வேண்டுமோ அங்கெல்லாம் அழைத்து அந்த அழைப்பு மணிகளை கொடுத்து தகப்பனே சுவிசேஷங்களை அறிவிக்க போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. எல்லாவற்றையும் தேவனே உமது கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. சின்ன பிள்ளைல இருந்து பெரிய வயது போனவர்கள் இருந்து எல்லாரையும் நீர் தொடப்படுறதுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறோம் அப்பா. இரத்த கோட்டைகள் மூடுகிறோம், இரத்த கோட்டைகள் மூடுகிறோம் அப்பா. அப்பா நீர் உமது கரத்திலே வைத்திருக்க உமது கரத்தில் வைக்கிறோம். உமது வார்த்தையின்படி ஒவ்வொருவரோடும் பேசும் அப்பா. நான் பேசினேன், நீர் பேசினேன் இல்லாம ஒவ்வொரு வார்த்தையினூடாகவும் ஒவ்வொரு பாட்டு வரிகளின் மூலமாகவும் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நீரப்பா பேச போறதுக்காக நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் தேவரீர் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். 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 சொல்லுவோம். ஏசாயா 41:10 படி பயப்படாது திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னுடனே இருந்து உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உண்மை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவரே சங்கீதம் 34:1 சொல்லுது, ஆண்டவரே கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவரே சங்கீதம் 23:4 சொல்லுது, மரண இருளின் பலத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த வசனங்களை கேட்கிற போது, பாட்டுகளை கேட்கிற போது ஆண்டவரே இந்த இயேசப்பவர்களே ஆண்டவரே உம் பலத்த கரத்தினாலும் உன்னுடைய புயத்தினாலும் தாங்கி தரிச்சு ஆண்டவரே ஆசீர்வதியும் சுவாமி. இந்த குடும்பங்கள், பிள்ளைகள், வில்சன் யாவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி அம்மா. வாருமே வழிகாட்டுமே இயேசு, வாருமே வழிகாட்டுமே இயேசு, வறியவன் கலியோட்டுமே, வாருமே வழிகாட்டுமே இயேசு. ஆண்டவரே இது எத்தனையோ பிரசித்த பாட்டு. ஆண்டவரே நான் சிறு வயதிலே நான் இதை கேட்டு எனக்கு என்ன போல அம்மாங்களுக்கு சொல்லி தந்தேன். கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன், வேத பள்ளிக்கூடத்துல படிச்சேன். ஆண்டவரே அவ என்ன போலையும் நான் சின்ன பிள்ளை போலையும் இருந்தேன். இப்ப கழுகு போல எங்களுக்கு இவ்வளவுல கொண்டு வந்து பலனை தந்த ஆண்டவரே ஆசீர்வதியும், என்னையும் என் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே பரிசுத்த பிதாவே எனக்கு ஒரு பேஸ்மெண்ட் கூட ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவரே ஆக வேண்டியது எல்லாவற்றையும் தந்து நான் என்னுடைய பிள்ளை என் கூட இருந்தேன். ஆண்டவர் இப்ப தனியா போயிருந்து நீ சுவசீவியவா வாழ்வு ஆண்டவர் எனக்கு நல்ல புது இடத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடான நன்றி. ஆண்டவர் அதுக்காக நீங்க ஜெபிச்சு நான் 1ஆம் தேதி போயிருக்க போறேன். அன்பான நல்ல தகப்பனே, தர்மியான தாயார் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தாவே என் தாயின் வாஞ்சலை காண்கிற தேவன், ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆகாரின் கண்ணீரை கேட்ட தேவன், இந்த நாள் தாயோட வாஞ்சை காண்கிறீர் ஐயா. தனியே தனக்கு ஒரு இடத்தை கர்த்தருடைய கிருபையால கொடுத்துறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறார். ஆண்டவரே கர்த்தாவே தனியே போற இடத்திலேயும் ஐயா நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அநேக காரியங்களை செய்ய தனக்கு ஒரு சுயாதீனமான இடத்தை கர்த்தர்
பெங்களூரில் எங்களோட பாட்டி பக்கத்து வீட்டு பேச்சியம்மா பாட்டி என் சன் அன்பு அன்பழகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய். They miss you. Thank you and God bless you. God bless you. நன்றி அம்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. அருமையான நேயர்களே, தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்த கோலை எடுப்போம். வணக்கம். இணைப்பில் வசந்தி. வசந்தியா? ஒரு இயேசுவின் அன்பை வைத்து ஒரு பாடல் பாட இருக்கிறேன். ஆமா, இருங்க மகள். இது கேமரா. சரி, கொஞ்சம் உரத்து பேசுங்க. வாழ்த்துக்களை எடுத்து பாருங்கள். முதல் 8 வயதையும் முடித்திருக்கும் எங்கள் அன்பின் வல்லமை வானொலிக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் இன்னும் அதிகமாக நாங்கள் வல்லமையின் வானொலி மூலம் நாங்கள் கூடிய உண்மையில நாங்கள் ஒரு பைபிளை எடுத்து வாசிக்க எங்களுக்கு இன்னும் அதிகமாய் வேதத்தை கற்றுத்தர்ற ஒரு வானொலி இது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இயேசு தேவன் எங்கள் மேல வைத்த நினைவுகள் ஒரு நாளும் தடைப்பட்டு போறது. அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். தேவன் எங்கள் மேல வைத்திருக்கும் அன்பு, தாய் தந்த அன்பு மறந்து போகும், தேவனின் அன்பு என்றும் மறவாதது. அவருடைய நேசம் என்றும் எங்களை விட்டு விலகாதது. அவர் நினைக்கிற காரியங்கள் ஒன்றுமே தடைப்பட்டு போகிறது இல்ல. அதுக்காக நன்றி சொல்லி ஒரு சிறிய பாடலை பாடி முடிக்கிறேன். ஆமாம், நன்றி அம்மா, பாடுங்க. உந்தன் அன்பின் முகம் என் கண்கள் தேடும், என் வாழ்வை மாற்றியதும் அன்று. உந்தன் அன்பின் முகம் என் கண்கள் தேடும், என் வாழ்வை மாற்றியதும் அன்று. தாய் தந்த அன்பும் மறந்து போகும், அன்பு மறவாதது. தாய் தந்த அன்பும் மறந்து போகும், அன்பு மறவாதது. மறவாத குந்தன் அன்பு, மாறிடாத குந்தன் நேசம் என் வாழ்வில் என்றும் போதுமே. மறவாத குந்தன் அன்பு, மாறிடாத குந்தன் நேசம் என் வாழ்வில் என்றும் போதுமே. உந்தன் அன்பின் முகம் என் கண்கள் தேடும், என் வாழ்வை மாற்றியதும் அன்பு. நேசித்த நெஞ்சம் மறந்து போகும், நேசம் மறவாதது. நேசித்த நெஞ்சம் மறந்து போகும், நேசம் மறவாதது. மறவாத குந்தன் நேசம், மாறிடாத குந்தன் பாசம். மறவாத குந்தன் நேசம், மாறிடாத குந்தன் பாசம் என் வாழ்வில் என்றும் போதுமே. மறவாத குந்தன் நேசம், மாறிடாத குந்தன் பாசம் என் வாழ்வில் என்றும் போதுமே. உந்தன் அன்பின் முகம் என் கண்கள் தேடும், என் வாழ்வை மாற்றிய அன்பு. உந்தன் அன்பின் முகம் என் கண்கள் தேடும், என் வாழ்வை மாற்றிய அன்பு. நன்றி. ஆமென். நன்றி நன்றி. அருமையாக பாடியிருந்தீர்கள். சோ ஒண்டர்ஃபுல் சாங். அருமையான மெலடி, இனிமையா இருந்தது.
அழகா இருந்தது. 3 சிஸ்டரும் நீங்கள் அருமையாக பாடியிருக்கிறீர்கள். மேரியும் அழகாக பாடினார்கள், ஜான்சியும் நன்றாக பாடினார்கள். உங்கள் 3 பேருக்கும் ஒரே விதமான குரலாக இருக்கு. எனக்கு இப்பவும் குழப்பம்தான், யார் அழைக்கிறீர்கள்னு எனக்கு தெரியாது. ஜான்சி என்றா இல்லை வசந்தினி எம்பார்கள், வசந்தினி என்றா இல்லை மேரி எம்பார்கள். ஆனபடியால் குழப்பமாக எங்களுக்கு வைத்திருக்கிறீர்கள். அப்படி குழப்பமாக இருந்தால் தான் உங்களோட நேசமாக இருக்கிறோம் நாங்கள். நன்றி நன்றி அம்மா. தாசன் கூட அருமையான கவிதையை கொண்டு வந்தார்கள். உங்களோட பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து முடிந்தளவு வானொலியை கேட்டுக்கொண்டிருங்கள். அடுத்த நிகழ்ச்சிகளை நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். தொடர்ந்து நேரில் எங்களோடு இணைந்திருங்கள். இன்றைய நாளில் மீண்டுமாக அருமையான ஊழியர்களை மீண்டும் நான் அழைத்து வருகிறேன். இவர்களை இதுவரைக்கும் அநேகர் டொரண்டோவில் தவிர்ந்த மக்களுக்கு தெரியாது. டொரண்டோவில் மக்களுக்கு தெரியும். என்றால் ஊழியத்துக்காக அடிக்கடி ஒவ்வொரு நாளுமே வெளியில் போய் மக்களுக்கு ஜெபித்து ஆலோசனை சொல்லி கவுன்சிலிங் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு அருமையான குடும்பம். ஆனால் வெளிநாடு உள்ளவர்களுக்கு இவருடைய முகங்கள் தெரியாது. இதை எப்படி கொண்டு வரலாம்னு நான் பல முறையில் நான் சிந்தித்த போது எனக்கான வாய்ப்புகளே இருக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் செய்கிற நேரத்தில் நான் வேலை. ஆனால் கர்த்தர் இன்றைய நாளில் தந்திருக்கிறார். எமது அனிவர்சரி எங்களோடு தொடர்ந்து இந்த ஊழிய பாதையிலே தொடர்ந்து எங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு அருமையான குடும்பம். அந்த குடும்பம் இன்றைய நாளில் அநேகம் பேர் அவங்களை குரலை கேட்டிருப்பீர்கள், அவங்களை காண இல்லை. இன்றைய நாளில் நீங்கள் முகத்தை நேராக பார்க்க இருக்கிறீர்கள். அது மாத்திரமில்லை, அநேகருக்கு இந்த அருமையான இந்த சகோதரியினுடைய வார்த்தைகளால் விசுவாசத்தில் வளர்ந்த மக்கள் அநேகம் உண்டு. ஈவன் நான் கூட உண்டு. ஆனபடியால் அப்படிப்பட்ட அருமையான குடும்பத்தை காலையில் நான் எதிர்பார்த்திருந்தேன். இவங்களோடு இதை ஆரம்பிக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தர் சித்தம் இன்றைய நாளில் இறுதியாக அவங்க வந்து கலந்து கொள்வது இன்னும் பிளஸிங்காக இருக்கும். ஏனென்றால் ரஷ் இல்லாமல் அவங்க எங்களோடு இணைந்து பேசிக்கொள்ளாங்க. வாங்க, இது பெரிய மேடையில், ஆனால் கர்த்தருக்குள்ள ஒரு உயர்ந்த இடம், ஆசீர்வாதமான இடம். நாங்கள் சின்னவர்களாக இருந்தாலும் கர்த்தர் எங்களை அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமான வாய்க்காளர்களாக வைத்திருக்கிறார். நாங்கள் சிறுகவும் அவர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் உழைத்து கொண்டிருப்போம். அந்த உழைப்பில் பங்காளராக இருக்கிற எங்கள் அருமையான சௌரன் கனர்டம் ஐயா அவர்கள், சௌரி ஜியா கனர்டம் அவர்கள், வாங்கம்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்று இன்றும் எங்களுடைய இணையதளத்தில் இவருடைய ஜெபமும் இவருடைய பாடலும் இருக்கிறது. சிங் ஃபார் ஜீசஸ் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து வரும்போது அவர் வந்து நல்ல ஒரு ஷோ ஒன்றை தந்தார். ஷோ ஒன்றா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக நல்ல ஒரு ஷோ எங்களுக்கு தந்தார். அருமையான சகோதரன் அநேக பாடலை தானே எழுதி மற்ற மக்களை வைத்து பாட வைத்து சீடிக்களை எடுத்து வந்து ஈவன் வாங்க முடியாத மக்களுக்கு இலவசமாக அதை கொடுத்து இப்படியாவது கர்த்தருடைய வார்த்தை எங்கும் ஒளிபரப்பாகணும், எங்கும் ஒலிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பம். கனர்டம் ஐயா, சௌரி ஜியா கனர்டம் எங்களோட ஊழியத்தில் வல்லமையின் வானொலியில் தொடர்ந்து ஒன் சாஃப்ட் டைமுக்கு வர்ற ஒரு சில மக்களில் அவங்களும் ஒரு ஆள். நாங்கள் கூட நேரமாயிரும், ஆனால் ஒன் டைமுக்கு வர்ற சரியா 9 மணியண்டா சியாசிஸ்டரோட குரலை கேட்கலாம், கர்த்தர் அவங்களுக்கு கூட பேசுறதை கேட்கலாம். இன்றைய நாளில் அருமையான வார்த்தை எடுத்து வந்தாங்க. இதோ அவங்களோட கொடுக்க இருக்கிறேன். நீங்கள் என்ன நினைத்து வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. உங்களை நான் கூப்பிட்டது வாங்க வாழ்த்துங்கன்னு. ஆனால் நீங்கள் வாழ்த்துறது மாத்திரம் இல்லை, ஆசீர்வாதமான என்ன காரியம் என்றால் நீங்கள் செய்ய உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய மகா பெரிய இந்த ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரர் வின்சன் அவர்களையும் சிசிந்தா அவர்களையும் குடும்பத்தையும் கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த 8வது வருஷத்தையும் காண செய்த கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் பல வருஷங்களுக்கு இந்த ஊழியங்கள் வளர்ந்து பெருகி கர்த்தருடைய வருகை பரியந்தம் இந்த ஊழியம் நல்லபடியாக நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரும் இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்து இன்னும் இந்த வல்லமை நிலையில் ஊழியத்தை வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் மிச்சம் மீதியான காரியங்களை அவர் பொருட்படுத்தி எல்லாவற்றையும் செய்வார் என்று நாங்கள் விசுவாசித்து அவருடைய கரத்தில் நாங்கள் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த தொடங்கினவர் முடியும் பரிவந்தம் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய மகிமைக்காக இந்த ஊழியத்தை நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் இதில் சேர்ந்து இந்த ஊழியத்தை நாங்கள் பங்காளர்களாக இருக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்ததற்காக கர்த்தரை நாங்கள் மையப்படுத்துகிறோம். அவருடைய நாமம் ஒன்றை மையப்படுத்த நான் ஒரு பல்லவியை என்னுடைய பாடலில் ஒரு பல்லவியை நான் படிக்க போகிறேன். படித்து எனது மனைவி சில வார்த்தைகளை சொல்வார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக.
ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரை அறியாத ஒரு இந்த குடும்பத்திலே பிறந்து இருந்தாலும், ஆனால் எனக்கு தேவாதி தேவன் அவருடைய முன்குறிப்பின்படியே எங்களை அழைத்து அவருடைய ஊழியத்துக்கென்று அழைத்து வந்தவர். அந்த அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்துக்காக நாங்கள் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி அவர் சொன்ன பிரகாரம் நாங்கள் அவருடைய பாடல் ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். என் மனைவி இந்த வார்த்தைகளை கொடுத்து வருகிறார்கள். எங்கள் குடும்பத்தை இந்த ஊழியத்தில் தெரிந்து கொண்டு இந்நாள் வரைக்கும் அவர் பயன்படுத்தி வருகிறார். தேவனுக்கே மகிமை என்று சொல்லுகிற அந்த இசைத்தட்டுகளை நாங்கள் செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை, சுவிசேஷ ஊழியத்தை செய்து வருகிறோம். அதில் ஒரு பாட்டை நான் இப்பொழுது ஒரு பல்லவிய சரணத்தை மாற்றி நான் படிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. அடிமைத்தனத்துக்கு மீட்டெடுத்து நம்மை ஆசாரியராக்கினார். அவர் அன்றும் இன்றும் என்றும் மாறா அடிமை யார் என்னை காண்பார் என்றார். காணச் செய்தார். நான் ஆகாதவன் என்று கைவிடவும் பட்டேன், அவர் என்னை அணைத்து கொண்டார். நான் ஆகாதவன் கைவிடவும் பட்டேன், அவர் என்னை அணைத்து கொண்டார். அடிமைத்தனத்துக்கு மீட்டெடுத்து நம்மை ஆசாரியராக்கினார். அவர் அன்றும் இன்றும் என்றும் மாற ஆமென். நாங்கள் அடிமைகளாக ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாக இருந்த போதும் அவர்கள் எங்களை தேடி வந்து மீட்டு எங்களை ஆசாரியராக ராஜாக்களாக ஆக்கிறார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதன்படியே அவருடைய ஊழியத்துக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் எனது மனைவி சில வார்த்தைகளை சொல்லி ஜெயிப்பார்கள். வல்லமையின் அலைகள் வானொலி நிகழ்ச்சியை, அதாவது இந்த 8வது ஆண்டு நினைவு தினமாகிய இந்த நாளை கொண்டாடுகிற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறி, இந்த நேரத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் எனக்கும் உங்களுக்கும் வாழ்வு கொடுக்கும்படியாக. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி இந்த வல்லமையின் அலைகள் 8 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே வெளியாக வந்தாலும், உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் இந்த வல்லமையின் அலைகளை தேவன் முன்குறித்து இந்த ஊழியக்கார குடும்பத்தை தெரிந்தெடுத்து தேவன் இந்த பூமியிலே இந்த ஊழியத்தை அவர் ஆரம்பித்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே உலகமெங்கும் உள்ள ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நாங்கள் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிற வண்ணமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து கடைசியாக கொடுத்த கட்டளையின்படி சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கிற வார்த்தையின்படி, சுவிசேஷம் என்று சொன்னால் நல்ல செய்தி, இந்த குட் நியூஸை உலகமெங்கும் அறிவிக்கும்படியாக தேவன் திறந்து கொடுத்த இந்த நல்ல வாசலுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்தை அயராமல் தங்களுடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தொடர்ந்து செய்ய தங்களை அர்ப்பணித்த இந்த ஊழியக்கார குடும்பத்திற்கும் இந்த ஊழியத்தோடு இணைந்து இதுவரையிலும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் கூறிக்கொள்கிறேன். தேவன் நல்லவர். நம் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாட்களிலே நாங்கள் எந்தெந்த தேசங்களிலே வாழ்ந்தாலும் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தேவன் நம்மை அந்தந்த தேசங்களிலே வாழ வைத்திருக்கிறார். நாங்கள் தேவ சித்தத்தை அறிந்தவர்களாக, தேவ திட்டத்தை அறிந்தவர்களாக நாம் வாழ்கிற வாழ்வு ஒரே ஒரு வாழ்வு. அந்த வாழ்வை நம்முடைய தேவனுக்காக நாங்கள் வாழ்வோமானால் நாம் நன்றாக இருப்பது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் நம் நிமித்தம் வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த வேளையிலும் கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள், அவர் அடைந்த அவமானம், நிந்தை, அது எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் அந்த பாடுகளை பட்டார். நானும் நீங்களும் இந்த பூமியிலே விடுதலையோடு
சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நிறைவோடு இந்த உலகத்திலே வாழும்படியாகத்தான். ஆகவே இந்த வேளையிலும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். இதுவரையிலும் நீங்கள் யாராவது இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுக்காமல் இருப்பீர்களானால், அவர் ஒரு புற மத தலைவர் என்றோ இல்லை அந்நிய மற்ற ஜனங்களுடைய தெய்வம் என்றோ நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் குறித்து எண்ணம் கொண்டிருப்பீர்களானால், அந்த எண்ணத்தை இந்த நாளிலும் மாற்றும்படி நான் உங்களுக்கு தயவாய் கூறுகிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 53:4-5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வரவில்லை. மனுக்குலத்தை விடுதலையாக்கும்படி, மனுக்குலத்தை விடுதலையாக்கி மனுக்குலத்துக்கு வாழ்வு கொடுக்கும்படி வந்த தெய்வம். ஆகவே இயேசுவே என் இருதயத்தில் விசுவாசத்தோடு கேட்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை விசுவாசித்து இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் இருதயத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ணுவீர்களானால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். பூமியிலே தேவ நாமத்துக்கு மகிமையாக வாழ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான நல்ல சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுறோம். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த வல்லமையின் அலைகள் உம்முடைய நல்ல செய்தியை உலகமெங்கும் அறிவிக்க தெரிந்து கொண்ட காரியத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்படி ஏசாயா 55:11 சொல்லப்பட்ட வண்ணம் ஒவ்வொரு வார்த்தைகளும் அனுப்புற காரியமாய் வாய்ப்பதாக இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் இந்த வல்லமை நலங்கள் ஊழியத்திலும் செய்யப்பட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். வல்லமை நல் ஊழியத்துக்காக நான் இந்த சங்கீதத்திலே 20வது சங்கீதம் 4வது வார்த்தையை இந்த ஊழியத்துக்காக நான் கர்த்தர் சொல்ல சொன்னார். அதை சொல்லுகிறேன். உங்கள் மன விருப்பங்கள் படி தந்தருளி உங்கள் ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென். சங்கீதம் 20:4 இருக்க படிங்க, வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் நீங்கள் ஆசீர்வாதம். ஆமென். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். ஆமென். நன்றி அம்மா, நன்றி பிரதர், நன்றி சகோதரி. ஆமென். கடைசியா வந்தால் சிறப்பிச்சிட்டீங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், நன்றியும் வாழ்த்துக்களும். உட்காருங்க. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளை போயிருக்கிறோம். வாங்க சிஸ்டர். அவங்க ஸ்காபூர்ல இருந்து என்ன நடந்த வந்துக்கிறீங்க? சரியா 1 மணிக்கு புறப்பட்டார்கள். 4:30 வந்து சேர்ந்துக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம் சகோதரனே. வணக்கம் மகேந்திரனையா. இந்த 7வது ஆண்டு 8வது முடிந்து 9வது ஆண்டிலே காலடி வைத்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய நிகழ்ச்சி எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கின்றது. ஆமென். நான் இந்த நிகழ்ச்சிக்காக என்ன கவிதை எழுதலாம் என்று ஜெபிக்கும் பொழுது ரெண்டு பேருடைய, அதாவது வல்லமை அலைக்காக ஒரு கவிதை எழுது, மற்றொரு ஒரு பெரியவருக்காக கடிதம் கண்டிப்பா எழுத வேண்டும் என்று ஆவியானவர் ஏவப்பட்டார். இந்த வல்லமையின் அலையிலே நிகழ்ச்சியான கொடுக்கிற டாக்டர் தாசையாவை நாங்க நினைவு கூற வேணும். காரணம், டாக்டர் தாசையா எங்க கொடுத்த விஞ்ஞானம் பாடம் எங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும், அந்த வார்த்தையை நாங்கள் வேறொன்று நின்று கனி கொடுக்கும் பிள்ளைகளாக அவருடைய சேவை ஒரு மகத்தான சேவை. இந்த நேரத்திலே டாக்டர் தாசையாக்கா ஒரு கவிதை எழுதியுள்ளேன். 9வது நிகழ்ச்சியில அந்த கவிதையை கர்த்தர் நாம மகிமைப்படும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு இரவும் பகலும் எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அந்த ஐயா எங்களுக்காக வார்த்தையில கற்றுக் கொடுக்க செய்யும் சேவை மகத்தான சேவை. அதற்காக இந்த ஒரு கவிதையை நான் எடுத்து வருகிறேன். நாமம் ஒன்றே மகிமைப்படும். தளர்ந்த மேனி, வயது வரம்பில் அலைகள் திறந்து ஆவிக்குரிய போராட்டத்தில் ஓடி தனக்குள் இருக்கும் திறமைகளையும் தாளந்துகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்ட திறன்களையும் வேத பாடத்தின் மூலம் எங்களுக்கு கற்றுத்தரும் டாக்டர் ஐயாவே, தளர்ந்த மேனி, வயது வரம்பில்
அலைகள் சிறந்து ஆவிக்குரிய போராட்டத்தில் ஓடி தனக்குள் இருக்கும் திறமைகளை, தாளந்துகளையும், அனுபவங்களையும் கற்றுக்கொண்ட திறன்களையும் வேத பாடத்தின் மூலம் எங்களுக்கு கற்றுத்தரும் டாக்டர் ஐயாவே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு யுத்த களமாகவே இவ்வுலகில் இருப்பதால் கருக்குள்ள பட்டயத்தை யுத்த களத்தில் எப்படி போராடுவது என்பதை பயிற்சி அளிப்பவரே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு யுத்த களமாகவே இவ்வுலகில் இருப்பதால் கருக்குள்ள பட்டயத்தை யுத்த களத்தில் எப்படி போராடுவது என்பதை பயிற்சி அளிப்பவரே, உலக மேன்மை, மனிதர்களின் புரட்சி, தவறான போதனைகள், சபைகளில் காணப்படும் பிரிவினைகள், இயேசுவின் நாமத்தை கொண்டு செழிக்கும் சிச்சிலி பழங்கள் கண்டுகொண்டு விரைந்து செயல்பட மற்றவர்களுக்கு உண்மையை மறைக்காமல் தெரிவிக்க கற்றுத் தருபவரே, உலக மேன்மை, மனிதர்களின் புகழ்ச்சி, தவறான போதனைகள், சபைகளில் காணப்படும் பிரிவினைகள், இயேசு என்னும் நாமத்தை கொண்டு செழிக்கும் சிச்சிலி பழங்கள் கண்டுகொண்டு விரைந்து செல்லு மற்றவர்களுக்கு உண்மையை மறைக்காமல் தெரிவிக்க கற்றுத் தருபவரே, ஆவிக்குரிய வாழ்விலும் பல வேளைகளில் தேவன் வேத வசனங்களுக்கு கூட நிர்விசாரணமாய் நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை மிக பரிதாபமாக முடியலாம். இந்த பரிதாபமான வாழ்க்கை பரிசுத்தமாக்கி ஆசீர்வாத வாழ்க்கையா மாற்றி தருகிற தாசையாவின் கற்றுக்கொண்ட அனுபவம். ஆவிக்குரிய வாழ்விலும் பல வேளைகளில் தேவன் வேத வசனங்களுக்கு கூடாக நம்மை எச்சரிக்கிறார். அதை பொருட்படுத்தாமல் நிர்விசாரணமாய் நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை மிக பரிதாபமாக முடியலாம். இந்த பரிதாபமான வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி ஆசீர்வாத வாழ்க்கையா மாற்றி தருகிறது தாசையாவின் கற்றுக்கொண்ட அனுபவம். தாங்கள் பரத்த நின்று பெற்ற ஒளியினாலே அந்தகாரத்தில் சாத்தானுக்கு இரையாக கூடியவர்களை சத்திய மார்க்கத்தில் நடத்துவதுதான் டாக்டர் தாசையாவின் தரிசனம், வழிநடத்தலும் செயல்பாடுமாகும். சமுத்திரத்தின் ஆழங்களுள்ள சில மீன்கள் தங்களுக்குள்ள ஒளியினாலே மற்ற மீன்களை நடத்தி அவைகளை சத்துருக்களின் அபாயத்தில் நின்று காக்கின்றன. அப்படியானால் உலகத்துக்கு ஒளியா இருக்கிற என் பிள்ளைகள் தாங்கள் பரத்து நின்று பெற்ற ஒளியினாலே அந்தகாரத்தில் சாத்தானுக்கு இரையாக கூடியவர்களை சத்திய மார்க்கத்தில் நடத்துவதுதான் டாக்டர் தாசையாவின் தரிசனமும் வழிநடத்தலும் செயல்பாடும் ஆகும். நீ பயப்படும் போது நான் உன்னை தைரியப்படுத்துவேன். நீ களைப்படையும் போது நான் உன்னை தூக்கி சுமப்பேன். நீ சோர்வடையும் போது நான் உனக்கு நம்பிக்கையா இருப்பேன். நீ கவலையா இருக்கும் போது நான் உன்னை தேற்றுவேன். நீ குழப்பம் அடையும் போது நான் உனக்கு ஆறுதல் சொல்லுவேன். நீ துயரப்பட்டு கண்ணீர் விடும் போது நான் உன்னை கண்ணீரை துடைப்பேன். இந்த வார்த்தையின் மூலம் எங்களை உற்சாகப்படுத்தி சோர்வை நீக்கி வார்த்தையில் பிளப்படவும் வார்த்தையில் வேரூன்றி கனி கொடுக்கும் பிள்ளைகளாக மாற்றும் எங்கள் தகப்பனே, உங்களை பிளப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலனுண்டு. அவராலே ஒரு சேனைக்குள் உங்களால் பாய முடியும், ஒரு மதிலையும் உங்களால் தாண்ட முடியும் என வாழ்த்து கூறி வல்லமலை நிலையத்தின் ஊடாக கற்றுத்தந்த வேதபாடம், விஞ்ஞானம், விஞ்ஞானம் பாடத்துக்காக நன்றி கூறி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ்க வாழ்க என இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துகின்றோம். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலனுண்டு. அவராலே ஒரு சேனைக்குள் உங்களால் பாய முடியும், ஒரு மதிலையும் உங்களால் தாண்ட முடியும் என வாழ்த்து கூறி வல்லமை அலை நிலையத்தின் ஊடாக கற்று கேள்வியில கூட சுடச்சுட எடுத்துட்டு வந்துடுவீர்கள். அதனால அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கிறது அவர் விளக்கம் கொடுக்கும் போது. அதனுடைய இந்த கவிதைகள் அற்புதமான கவிதை வரிகள். நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. ஆமேன் ஆமேன். ஓகே, உங்களோட டேர்ன். என்ன பாட்டு பாட வந்துக்கிறீங்க? சீர் இயேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். அப்பா கேட்டுக்கின்ற பேரா சொல்லித்தானே அனுப்பினவர். பிள்ளை இந்த பாட்டை பாடு, பிள்ளையும் இருக்கக்கூடாது. இரண்டாவது சங்கீத வித்துவான். பிள்ளை இதுல விட்டான்டான் வீட்டுக்கு போறது மிக கண்டிப்பான தண்டனை இருக்கு. ஆமே சரி, இந்த சரியா சொல்லி தரையில கர்த்தருடைய நாம மயப்பட்டும். அருமையான சகோதரி, மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வேதத்தில் பார்க்குறோம், எப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கேரக்டர் தான் சந்திரா. இந்த நேரம் நான் பார்க்குற நேரத்தில் எல்லாம் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரியாமல் அழுகிறீங்களோ எனக்கு தெரியாத மகிழ்ச்சி.
அப்படியே சந்தோஷமான இந்த அருமையான சகோதரியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஒரு அருமையான பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த வானொலி குறுகிய காலத்தில் நீங்கள் கேட்க துவங்கியிருக்கிறீர்கள். அது கேட்ட பின்பதாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருந்துக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வந்தால் நிச்சயமாக வேதத்தில் பார்க்கிறோம், புது சிருஷ்டியாவன் வாரம் கர்த்தருக்குள் அவன் இருப்பான் என்றால் புது சிருஷ்டியா மாற்றம் அடைய வேண்டும். அதுல மாற்றம் இல்லாட்டில் அது நான் கிறிஸ்தவர் என்று சொல்றதுல அதுல அர்த்தமே இருக்காது. அர்த்தமுள்ளவர்களாக வாழ்றீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனுடைய அந்த வானொலி உங்களுக்கு என்ன மாற்றத்தை தந்தது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு அதுக்கு பின்பதாக பாடலை எடுத்து பாருங்கள். வணக்கம். வல்லமையால ஊழியத்துக்கு 8வது ஆண்டு வாஞ்சலிக்காக என் சார்பில், என் குடும்ப சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வானொலி நிலையம் கேட்க தொடங்கிய நாள் முதல் கொண்டு